எஃப்ஐஆர் காப்பி இல்ல, போலீஸோட பிரஸ் ரிலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 தரப்புலையும் வழக்கு போடப்பட்டுருச்சு. அதாவது சம்பந்தப்பட்ட நியூஸ் 24x7 தமிழ் இந்த நிறுவனத்தோட செய்தியாளர் கதிரவன், ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின், அந்த பகுதியை சேர்ந்த காவிரி நீர்வள பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய சமூக ஆர்வலரான சுடலையாண்டி, இவங்க எல்லாம் போய் அந்த எம்எல்ஏவோட மெயின்ஸை மிரட்டி பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு அப்படிங்கிறதையும் போட்டு சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்னங்க இது? உங்களுக்குலாம் நிறைய பேர் காவல் நிலையத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க மாட்டீங்க, அதனால நிறைய பேர் போயிருப்பீங்க, நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. இதை கொஞ்சம் விலைக்கு சொன்னோம் அப்படின்னா டீட்டெயில்டா இருக்கும். அதாவது ஒரு பக்கம் ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ பழனியாண்டி, அவனோட ரவுடி பய பொறுக்கி பய மகன், அவன் பேரு விமலநாதன், ஆள் வச்சு அடிச்சவனை நம்ம அப்படித்தானே சொல்ல முடியும். ஐயா சார் எம்எல்ஏ சாரோட பிள்ளைங்களா, வாங்கய்யா வாங்கய்யா அப்படின்னு நான் சொல்ல முடியும். செய்தி சேகரிக்க போறவன கூலிப்படைய வச்சு ரவுடி பயல்களை வச்சுக்கிட்டு போட்டு அடிக்கிறேன்னா உங்களை நாங்க எப்படி சொல்றது? ரவுடின்னு தான் சொல்ல முடியும், அப்படித்தானே சொல்ல முடியும். இந்த இவர் மேலேயும் ஒரு தரப்புல வழக்கு, நியாயமா இவனை ஆள் கடத்தல், கொலை மிரட்டல், கொலை முயற்சி, இப்படி பல பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சு இவனை கைது செய்யணும். இப்பேற்பட்ட ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. போத் சைடு எஃப்ஐஆர், 2 தரப்புலையும் வழக்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னா, இது எம்எல்ஏ மகனையும் எம்எல்ஏ மகனையும் காப்பாற்றக்கூடிய வேலைங்கிறத பட்டவர்த்தனமா